நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி. இந்த நேரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்ததாக ஒரு 42 நாட்கள் 6 வார காலத்திற்கு இந்த சீஸ் ஃபயர் டீல் அப்படிங்கிறது அமலுக்கு வருது. மொத்தமாக ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இந்த ஃபேஸ் 3 வரைக்கும் எந்த நாளில் எது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டை கடைசி கட்டத்தில் இப்போது டாக்குமெண்டேஷனாக வெளியிட்டிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம். அதோடு நெதன்யாகு ஒரு பெரிய ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இஸ்ரேலிய பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கு. இஸ்ரேலிய பத்திரிகையே செய்தி வெளியிடுது அப்படின்னா அதில் உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்குமா? அப்போது அந்த ரகசிய செய்தி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இது எல்லாத்தையும் கடந்து இஸ்ரேலிய சிறைகளில் வாடக்கூடிய 12 வயதுக்கு உட்பட்ட, அவங்களால் அடல்ட்டாக கருதப்படக்கூடிய 12 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் அனுபவித்து வரக்கூடிய துயரங்களை அல் ஜசீரா ரிப்போர்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மனித சமூகம் இந்த செய்திகளை காதுலையாவது வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம பதிவு செய்யணும். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. ஈரானில் தற்கொலை படையைச் சேர்ந்த ஒரு நபர், அவர் யாருன்னு தெரில, எந்த ஊருன்னு தெரில, எந்த நாடுன்னு தெரியல, ஆனால் அவர் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டார். சரி, சுட்டதும் போதும் பயமில்லை, நீ சாகிறது உன் உரிமை, ரைட்டு, ஓகே, செத்துப்போ அப்படிங்கிறதெல்லாம் வேற கதை. ஆனால் அவர் தன்னைத்தானே சொல்கிறதுக்கு முன்னாடி ஈரானுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அவங்கள கொலை செஞ்சுருக்கார். 2 பேரை சுட்டு வீழ்த்தியிருக்கார். இந்த ஈரானிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப சீனியர் மோஸ்ட் அப்படிங்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்புகள்னாலேயோ இல்லை அவங்களுடைய சிந்தனையினாலேயோ இந்த நபர் கொலை செய்திருக்கலாம் அப்படின்னு முதற்கட்ட தகவல்கள் வெளியாகுது. அவர் எந்த பக்க சார்புடையவர்கள் அப்படிங்கிறது தெரியல. யூரோப் கண்ட்ரீஸினுடைய சார்புடைய நபர்களா இல்லை எந்த கொள்கை சித்தாந்தங்களை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத இவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருன்னு தெரியல. பட் ஈரானுடைய கொள்கைகளுக்கு அவங்க விரோதமாக செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. அப்போது ஈரான் வகுக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவங்க தீர்ப்புகளே கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் மீது இப்போது ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி 2 பேர் இறந்து போயிருக்காங்கங்கிறது. ஸோ இப்படி தான் ஈரானுடைய அந்த கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு சில அந்நிய சக்திகள் செயல்படுகிறார்களோ அப்படிங்கிற மாதிரியான செய்திகளையும் பரப்பிட்டு இருக்காங்க. இதில் எது உண்மை அப்படிங்கிறத கூடிய விரைவில் ஈரான் சைடில் இருந்தே செய்திகளை வெளியிடுவாங்க. அது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அதோடு சேர்த்து ஈரானும் ரஷ்யாவும் போட்டு இருக்கக்கூடிய 20 ஆண்டு காலத்திற்கான ஒப்பந்தங்கள், அதில் 31 பக்க கட்டுரைகள் இருக்குது. அது ஃபுல்லாக படித்து பார்த்துட்டேன். அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்காக பதிவு செய்கிறேன். ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் அதில் இருக்குது. அதை டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம். இப்போது மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 கடந்துருச்சு. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சீஸ் ஃபயர் டீலுங்கிறது அமலுக்கு வந்திருக்கும். ஆனால் இந்த சீஸ் ஃபயர் டீல் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை மொத்தமாக 116 பாலஸ்தீனியர்களை வெகு வேகமாக கொலை செய்து முடித்திருக்கிறது இஸ்ரேல். எவ்வளவு வக்கர புத்தி பாருங்கள். முதல்ல ஒரு ஏரோப்ளைனில் இருந்து நாங்கள் உங்களை கொலை செய்ய போகிறோம், தயாராக இருங்கள் அப்படின்னு துண்டுச்சீட்டு எழுதி போட்டாங்க. பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு துண்டுச்சீடை படிக்க வச்சு உன்னை கொலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சொல்கிறது, யூரினை பார்த்திங்கன்னா டேங்கில் அடைச்சி வச்சு ஒவ்வொரு வீடுகள்லையும் தெளித்தாங்க. வீடுகளுடைய சாவியை நாங்கள் வச்சுருக்கோம், எங்களுடைய வீடுகள் எங்கே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வீடுகளை இடித்து போட்டாங்க. இது எல்லாமே காசா மக்களுக்கு பெரும் துயராக இருந்தது. தண்ணி கொடுக்க விடாமல் சிறைகளில் அடைச்சி வச்சு அவங்கள துன்புறுத்தினாங்க. இது எல்லாமே கடல் தண்ணியை போய் குடிங்கடா அப்படின்னு சொல்லி துன்புறுத்தினாங்க. சொல்லல்லா துயரங்களை பெண்கள் அனுபவிச்சாங்க. குழந்தைகள் பாடசாலையில் போய் கல்வி கற்பது அப்படிங்கிறது அதை மறந்து போச்சு அவங்களுக்கு. அவங்களுடைய வரலாறுகள் எல்லாமே இடிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. இதெல்லாம் கடந்து இப்போது கடைசியாக அந்த 200 பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டு எவ்வளோ பேரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா 737 பேரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒரு 33 பிணைய கைதிகளுடைய விடுதலைக்கு. அப்போது எதனால் இந்த ஒரு உயிருக்கு இன்னொரு உயிருங்கிறது இவ்வளவு விலை மதிப்புடையதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஒரு உயிருடைய மதிப்பு ரொம்ப பெரியது. 33 எங்கே இருக்குது, 737 எங்கே இருக்குது இல்லையா? அப்போது
எப்படி வந்து இஸ்ரேல்காரங்களுடைய உயிர் மட்டும் அவ்வளோ விலை ஜாஸ்தியா? ரைட்டா? இந்த கேள்வி வந்து மக்களுடைய மனசில் வரணும். அதே நேரத்தில் இதை இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்குறது என்னன்னா, அதிகமான அளவில் சிறைவாசம் அனுபவிக்கக்கூடியவங்க பாலஸ்தீனிய மக்கள் தான். ஸோ அந்த காரணத்தினால அந்த சிறைகளில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை விடுதலை செய்கிறதுக்காகவும் ஹமாஸ் வந்து நடத்தி வரக்கூடிய போராட்டம். தன்னுடைய நாட்டு மக்கள் வந்து சிறையில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி யாருமே பேசலை. மொத்தம் 13,000 சிறுவர்கள் மட்டும் இஸ்ரேலிய சிறைகளில் அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ அதை பற்றி யாருமே பேசலை இன்ன வரைக்கும். 13,000 சிறுவர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் அடைச்சி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி ஏன் யாருக்குள்ளேயும் வரலன்னு தெரில. ஆனால் வெறுமனை 200 பேரை வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த இல்லை இஸ்ரேலை சேர்ந்த வெறும் 200 பேரை பிடிச்சி வச்சதுக்கு 15 மாத காலம் போர் நடத்தினாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து. இது எப்படிப்பட்ட ஒரு நியாயம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கோழியையும் ஆடையும் அறுத்து போடுவது போல பாலஸ்தீன மக்களை மட்டும் அறுத்து போடுவது, யாரும் கேள்வி கேட்பார் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு போயிட்டாங்கன்னா, நிலத்தை கொடுத்தது குத்தமாடா அப்படின்னு தானே அந்த மக்கள் கேட்பாங்க இல்லையா? அப்போ என் நிலத்தை வாங்கிட்டு எனக்கு எதிராகவே வந்து திரும்புறியே அப்படிங்கிற கண்ணீரும் வேதனையும் அழுகையும் கோபமும் அவங்களுக்கு எப்படி ஆயுதம் மூலியமாக தான் அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்களோ அப்படின்னு அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் மூலிமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்படிப்பட்ட நிலையில் ஃபேஸ் 1 என்ன, ஃபேஸ் 2 என்ன, ஃபேஸ் 3 என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஃபேஸ் 1 பொறுத்தளவில் மொத்தமாக 16 நாட்கள் டூரேஷன். இந்த 16 நாட்களில் வந்து ஒரு 33 பேரை ரிலீஸ் பண்ணணும். பதிலுக்கு இஸ்ரேல் சைடில் இருந்து பாலஸ்தீன மக்களை ஒரு 737 மக்களை வந்து விடுதலை செய்வாங்க. இந்த அக்ரிமெண்ட் படி இந்த 16 நாட்களுக்குள்ள அமைதியாக இருந்து எந்த போருமே நடக்காமல் அவங்க வந்து விட்டுட்டு போகிற அளவுக்கு ஆனால் ஸ்பேஸை வந்து இஸ்ரேலும் உருவாக்கி கொடுக்கணும், ஹமாஸும் உருவாக்கி கொடுக்கணும். ஸோ எந்த இடம் ஏது தேதி அப்படிங்கிறத ஹமாஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ 33 ஹோஸ்டேஜை வந்து விடுதலை பண்ணுவாங்க. இப்போ நெதன்யாகு என்ன போஸ்ட் போட்டிருக்காருன்னா, அந்த 33 பேர் யார் அந்த சாருங்கிற கேள்வி மாதிரி அந்த 33 பேர் யார் அப்படிங்கிற கேள்வியை இஸ்ரேல் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதில் எத்தனை பெண்கள் இருக்காங்க, எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, எத்தனை ஆண்கள் இருக்காங்கங்கிறத நீங்கள் வரிசைப்படுத்தி அந்த பேர் லிஸ்ட் எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியணும்ல. அப்போ அந்த லிஸ்ட்டு வெளியிட்டால் தானே இஸ்ரேல் மக்களுக்கு வந்து நாங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இது பத்தாததுக்கு ஸ்மோட்ரிச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்ரேலுடைய நிதியமைச்சர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கானது தான். போர் நிறுத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கெலாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அமைச்சரவையிலேருந்து நான் வெளியேறிடுவேன் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணியை கொடுத்துருக்கார். அமெரிக்கா சைட்லேருந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தைலாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து அவருக்கு தேவையானதை அவருக்கு கொடுத்து விட்டு பதவியில் நீடியுங்கள், கேபினெட்டை வந்து வழி நடத்தி போங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன். இதெல்லாம் தாண்டி இஸ்ரேலிய பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு. அந்த பத்திரிகையினுடைய பேர் வந்து ஈடியோத் அக்ரோனோத் அப்படிங்கிற பேர், வாய்க்குள்ளே நுழையில. ஆனால் இந்த பேரில் தான் அவங்க வந்து ஹீப்ரு மொழியில் இருக்குது. அந்த பேரில் அந்த பத்திரிகையை நடத்திக்கிட்டு வராங்க. ரொம்ப பழமையான பத்திரிகை. அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நெதன்யாகு நாடகம் ஆடுகிறார், பணைய கைதிகளை விடுவிப்பது போன்ற நாடகத்தை ஹமாஸும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்துகிறதா அப்படிங்கிற கேள்வியை வச்சுருக்காங்க. அது மட்டுமல்ல, ஹமாஸ் வந்து இதில் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இந்த சீஸ்ஃபயர் டீலுங்கிறது ட்ரம்ப் ஜெயிச்சாரா பைடன் ஜெயிச்சாங்களா அவ்வளவுதான் கான்செப்ட். நெதன்யாகு தோற்று போயிட்டாரு அப்படிங்கிறது உலக மக்களுக்கு செய்தியாக போய் சேர்ந்துருச்சு. அதே நேரத்தில் அமெரிக்காவும் வந்து கலிஃபோர்னியா காட்டு தீயால் பாதிக்கப்பட்டதுங்கிறது காசா மக்களுடைய சாபம் அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். அப்போ இந்த ட்ரம்ப் ஜெயிச்சாரா பைடன் ஜெயிச்சாரா அப்படின்னு கேட்டால், லாஸ்ட்டு ஏப்ரல் மே லாஸ்ட் வீக்கில் பைடன் வந்து ஒரு சீஸ்ஃபயர் டீலுக்கான அந்த ஒப்பந்தத்தை கொடுக்குறாரு. அந்த ஒப்பந்தம் தான் இப்போது அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த மே மாதம் கொடுத்தாங்கல்ல, பைடன் கொடுத்தார்ல 2024 மே மாதம், அது ஜூலை மாதத்தில் ரொம்ப பீக்கில் பேசப்பட்டுச்சு. அடுத்து சீஸ்ஃபயர் வரப்போகுது, இதே 6 வார சீஸ்ஃபயர் வரப்போகுது, இதே டீல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பைடன் தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வழிநடத்தி இப்போது ஆட்கள் அனுப்பி அதை முடிச்சு விட்டவர் தான் ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர் மாதிரி தான் டிஎம்கே ஒரு விஷயத்தை வந்து இனாக்ரேஷன் போடுறதுக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. பட் வந்து அதை திறந்து வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ஆட்சி மாற்றம் வந்துடும், ஏடிஎம்கே திறந்து வைப்பாங்க. இந்த மாதிரியான காட்சிகள் தான் இங்கே அரங்கேறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வெற்றியை வந்து 2 பேருமே பங்கு போடாமல் ட்ரம்ப்பை வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ ட்ரம்ப் வந்து காசா போரை முடிச்சுட்டு அடுத்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையிலான போரை வந்து பார்க்குறதுக்காக போயிடுவார். அதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
பட் இதை இஸ்ரேலிய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நெதன்யாகு ஒரு பெரிய நாடகத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார், அவர் அமெரிக்காவையே ஏமாற்றுவதில் வல்லவர் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை சொல்கிறாங்க. ஏன்னா பைடன் கிட்ட வந்து ஒரு ஃபோன் வந்தப்போ, ஒரு பீரியடில் இந்த 15 மாத இடைவெளியில் ஒரு தடவை ஃபோன் வந்தப்போ, பேச முடியாதுன்னு சொல்லு, வேலையாக இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னவர் தான் இந்த நெதன்யாகு அப்படின்னு இதே இஸ்ரேலியை சேர்ந்த பத்திரிகைகள் வந்து செய்திகளை வெளியிட்டது. இதையும் நான் அந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ யூதர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அமெரிக்காவையும் தாண்டி அறிவுடையவர்கள், அமெரிக்கா நீ ஆயுதம் கொடுக்குற அப்படின்னா நீ சொல்கிறத கேட்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான். எப்போனாலும் என்ன முடிவுனாலும் அவங்க எடுக்கிறதுல இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹமாஸையும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு குற்றம் சுமத்தியிருந்தார். ஹமாஸ் வந்து கடைசி நேரத்தில் ஒப்பந்தத்தை வந்து மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிற செய்தியை கத்தார் மூலியமாக, எகிப்து மூலியமாக அப்படி ஷேர் பண்ணியிருந்தார். கடைசி 10 நிமிடம் வரைக்கும் கத்தார் வந்து உட்காந்து டேபிளில் இஸ்ரேலுடைய மொசாட்டு, ஹமாஸை சேர்ந்த ஒரு நபர்கள், அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அமெரிக்காவை சேர்ந்த நபர்கள், இவங்க எல்லாம் உட்காந்து பேசி தான் வந்து முடிவு பண்ணி கடைசி இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் கத்தாருடைய ஃபாரின் மினிஸ்டர் சைட்லேருந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கல்ல, அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி கடைசி 10 நிமிடம் வரைக்கும் இந்த சந்திப்பு நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கக்கூடிய இந்த 13,000 சிறுவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இஸ்ரேலிய சட்டத்தின்படி 12 வயதுக்கு உட்பட்டவர்கள், அதாவது 12 வயதுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேஜர். இப்போ நம்ம ஊரில் வந்து 18 வயது ஆனால் தான் மேஜர் இருக்காங்கல்ல, அப்போது அந்த மாதிரி அவங்க கிடையாது. அவங்க லா என்ன சொல்லுது அப்படின்னா 12 வயசு ஆயிடுச்சுனாலே அவன் மேஜர் அப்படின்றாங்க. ஸோ அந்த 12 வயது குழந்தைகளை வந்து பிடிச்சிட்டு போய் சிறைகளில் அடைச்சி அவங்கள நிர்வாணமாக செக் பண்ணி அதற்கு பிறகு ஆயுதங்கள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் சிறையில் அடைப்பாங்களாம். இப்படி இதெல்லாம் மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. செக்ஸுவல் டார்ச்சர் அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு, ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களும் அங்கேருந்து கசிந்த வண்ணமாக இருக்கிறது. இது தொடர்பாக ஹமாஸ் வந்து ஏற்கப்பட்ட பேப்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டெலகிராமில் அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி அனுபவித்து வரக்கூடிய துயரங்கள் அப்படிங்கிறது சிறைகளில் வந்து இஸ்ரேலிய சிறைகளில் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தி. இதையெல்லாம் பார்க்குறதுக்கு மனித சமூகம் வந்து அங்கே போக மாட்டுறாங்க, யுஎன்னை வந்து உள்ளே விட மாட்டுறாங்க, யுஎன்ஆர்டபிள்யூவை உள்ளே விட மாட்டுறாங்க, ஐசிசி கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை மதிக்கிறது இல்லை. நெதன்யாகு போர்க்குற்றவாளி அப்படின்னு அறிவித்த பிறகு கூட தொடர்ச்சியாக இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் சேர்ந்து அந்த மக்களை விடுதலை செஞ்சுருக்கணும். ஆனால் அதெல்லாம் யாருமே செய்யலை. இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு 33 பேருக்கு 737 பேரை மட்டும் விடுதலை செய்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? அப்போ 13,000 பேரை சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்களே, அவங்களெல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க? அவங்க என்ன குத்தம் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ரோட்டில் ஃபுட்பால் விளையாடுறது தப்பா? ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பசங்களை துப்பாக்கி முனையில் கூட்டு போயிடுவாங்க. அது ரெண்டாவது, விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய பசங்கள்கிட்ட வம்புழுக்கக்கூடிய இஸ்ரேலை சேர்ந்த ஐடிஎஃப் வீரர்கள் பெரிய பெரிய ஆயுதங்களோடு வந்து நின்றுக்கிட்டு அந்த குழந்தைங்கள்ட்ட வம்புழுத்து அவங்கள அப்படி இழுத்துட்டு போவாங்க. இரவு நேரத்தில் பெண்களை வந்து வீடுகளுக்குள்ளேயே புகுந்து கதவை உடச்சி எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி ஏகப்பட்ட கொடுமைகள் வந்து இஸ்ரேலில் 2018க்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட நிலைமையில் அந்த நபர்கள், அந்த சின்ன சின்ன குழந்தைங்களை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க? 13,000 குழந்தைகள் மட்டும் இருக்காங்க. குழந்தைகளுடைய எண்ணிக்கை மட்டும் 13,000 பேர். அப்போ மீதி இருக்கக்கூடிய பிரிசோனர்ஸ் எல்லாருமே அவங்களெல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க? அப்போ வெறும் 200 உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ பெரிய சீஸ் ஃபயரை வந்து கொண்டு வர்றது பற்றிய செய்திகளை உலகம் முழுவதும் பேசக்கூடியவங்க, இந்த 13,000 சிறுவர்கள் வந்து இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கிறாங்களே, அவங்களுடைய விடுதலை பற்றி யாருமே பேசலையே. அதை தாண்டி வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன தவறுகள் செய்தாங்க? அப்போது இஸ்ரேலிய விவசாய பண்ணைகளில் கூலிகளாக, அடிமைகளாக வேலை பார்ப்பதற்கு மட்டுமே பாலஸ்தீன மக்கள் படைக்கப்பட்டார்களா? இந்த கேள்வி வந்து எல்லாருக்குள்ளேயும் வரணும். இந்த கேள்வி இல்லாமல் இந்த நிகழ்வை கடந்து போகவே முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் டெல்லவீவில் வந்து ஒரு பெரிய அட்டாக் ஒன்று நடந்தது. வெஸ்ட் பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா, வெஸ்ட் பேங்கை சேர்ந்த ஒரு நபர் வந்து இஸ்ரேலிய தெருக்களில் நுழைஞ்சு துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காரு. இதுவும் உண்மையாக கண்டிக்கத்தக்கது. ஹவுதிகள் வந்து ஜொல்ஃபிஃப் குவார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏவுகணையை வச்சு மத்திய இஸ்ரேலில் ஒரு பெரிய தாக்குதலாக நடத்தியிருக்காங்க. இது எல்லாமே வந்து சீஸ் ஃபயர் டீல் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஸோ இஸ்ரேல் வந்து முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய பழி தீர்க்கக்கூடிய வேலையை தான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து சத்தம் இல்லாமல் அமைதியாயிட்டாங்க. சிரியாவையும் வந்து HTS குழுவை வச்சு ஈரான்லேருந்து ஹவுதிகளுக்கு போகக்கூடிய ஆயுதங்களையும் அமெரிக்கா வந்து கட் பண்ணிருச்சு. இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக HTS குழுவோடு ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ சிரியாவில் ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்ட அசாத் அவர்கள் அப்படியே வந்து ரஷ்யாவுக்கு அனுப்பி விட்டாங்க. ஸோ இப்படி சிரியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி ஹமாஸை கார்னர் பண்ணாங்க. ஸோ ஹமாஸை கார்னர் பண்ண வச்சு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆணையிடக்கூடிய அதிகாரத்தில் இருந்தவர்களை அடிபணிய வைப்பதற்கான பெரும் முயற்சி எடுக்கப்பட்டது. ஸோ ஆனாலும் ஹமாஸ் சைடில் ஷின்வாருடைய மரணம்,
அவருடைய ஹமாஸினுடைய தலைவருடைய ஹனியேவருடைய மரணம், இது எல்லாம் நிகழ்ந்ததுக்கு பிறகு ஹிஸ்புல்லா சைட்லையும் வந்து பார்த்திங்கன்னா நஸ்ருல்லா அவர்களுடைய மரணம், தொடர்ச்சியாக வந்து தலைவர்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் செஞ்சாங்க. இதெல்லாம் கடந்த கால பதிவுகள், இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ச்சியாக இப்படி தலைவர்களை கொன்று குவித்து அதற்கு பிறகு அவங்களுடைய அடிப்படையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அது இன்னமும் நிறைவேறாத கனவுகளாகவே இருக்குது. நம்ம தான் சீஸ்ஃபயர் டீலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இது முடிவு பெறாத போர் தான். சரித்திரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய நாட்டினுடைய விடுதலை அப்படிங்கிறது எப்போ கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் இந்த போர் அப்படிங்கிறது முடிவடையும். அதுவரை இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்குங்கிறதுல வரலாற்றை படித்து பார்க்கும்போதோ இல்லை இப்போ நடக்கக்கூடிய செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்வதன் மூலிமா அல் ஜசீரா கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இந்த செய்தியை தான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.